ஹாய் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏன்னா AVR X1600 வச்சு தான் பார்க்க போகிறோம். இது கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பட்டன் சவுண்டு கேட்டு அதுக்கப்புறம் ஃபியூஸ் போட்டால் ஃபியூஸ் போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பவரே ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட் வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ளக்கு கனெக்ட் பண்ணால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். வாங்க ஓப்பன் பண்ணி என்னாச்சுன்னு பார்த்துடலாம். ஓகே, இதில் டாப் கவர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த இடத்துல பாருங்கள். நான் எடுத்த உடனே இங்கே தான் பார்த்தேன். ஸோ இதில் வந்து லைன் ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம மெயின் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபார் ஃபியூஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் உள்ள. ஸோ அது நல்லா இருக்குது. மேலே இருக்கிறது மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னா டயோட் போயிருக்கும். டயோட் போயிருந்தாக்கா நம்மளுக்கு ஐசி போயிருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் இது ரெண்டு தான் போகும். இது இல்லைனா ஜென்ன டயோட் போயிருக்கும். ஸோ இது என்னென்னு ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஓகே, இந்த போர்டு மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். பெருசாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஜஸ்ட் இந்த போர்டு மட்டும் வெளியே எடுத்துருக்கேன். இந்த ஃப்ளக்கெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ இந்த மெயின் போர்டுக்கு போகிற ஃப்ளக் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மீட்டர் கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. எதுக்கு இன்னொரு அடி வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அடியில் இருக்க ஃபியூஸ் இது நல்லா இருக்குது. ஸோ இப்போது செக் பண்ண வேண்டியது இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம். இது ஜஸ்ட் முதல்ல கண்டினியூட்டியில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த தேர்டு ரெசிஸ்டன்ஸ் டயோடு. இதுக்குள்ள ஒரு டயோடு இருக்கும். இதுவும் செக் பண்ணுங்கள். க்ளீனாக செக் பண்ணிக்கிட்டு நல்லது. ஒரு டயோடு ஓப்பன் ஆனாலும் கம்ப்ளீட்டாக இந்த செட்டு 6 டயோடு இருக்கும். அது எல்லாமே மாற்றணும். ஸோ இங்கேயும் ஒரு டயோடு ஓப்பன் 2.2ல். ஸோ இந்த டயோடு ஓகே. இப்போது டயோட் மோடில் ஒரு வாட்டி வச்சுட்டு ரிவர்ஸில் ஏதாவது போகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் ஆகலைன்னா ரிவர்ஸில் கூட ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம இருந்தாலும் இப்போ ஒரு டயோடு ஷார்ட் ஆனதுனால நம்ம வந்து ஸோ இந்த இடத்துல ஓஎல்ல போச்சு. ஓகே, இது ஓகே. இது ஷார்ட் டயோடு. இது ஒரு ரிவர்ஸில் செக் பண்ணி பார்த்தலாம். இது பிரச்சனை இல்லை. இது ஃபார்வேர்டு. இது ஓப்பனு. ஓகே, இப்போ இந்த டயோடு ஓப்பன்னா கண்டிப்பாக இந்த ஐசி ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இது ஈஸி சொல்யூஷன். டைரெக்டாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த ஐசி மாற்றிட்டு இந்த டயோட் மாற்றினா இது ஓகே ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சன்ன டயோடில் செக் பண்ணிக்கணும். $494 $689 ஓகே. 712 526 இது ஒரு 526 ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 மெகோமில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பக்காவாக செக் பண்ணிட்டாக்க எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த 1 மெகோமில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரன் ஆகாது, சைலண்ட்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த 1 மெகோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்துல இது ஓப்பன் ஆயிருந்துச்சு, உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஐசி போர்டெல்லாம் சைலண்டாக இருக்கும், எல்லாமே சைலண்டாக இருக்கும். ஸோ இதை முக்கியமாக செக் பண்ணணும். ப்ளஸ் இந்த இடத்துல இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த டாப்பில் இருக்கிறதும் இது கட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தான் வரும். சேம் இதுவும் 1 மெகம் தான் எல்லாமே. இது மூணுமே அதே தான். இதில் வந்து அப்படியே பாதியாக குறையும் இந்த லாஸ்ட் போகும்போது. இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் செக் பண்ணும்போது இந்த இடத்துல வேல்யூ பாருங்கள். இப்போது 2 மெகம் போகுதுங்களா, இந்த இடத்துல அப்படியே 1.5க்கு வரும், 1.2க்கு வந்திருக்கு, இந்த இடத்துல 1க்கு வந்துடும். ஓகே, இதை தவிர வேறு எதுவும் இதில் பெருசு இல்லை. இதை டேரெக்டாகவே நம்ம முடிச்சுட்டு இதை செக் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே முடிக்க பார்த்துடலாம். ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு இந்த ஐசி மாற்றிட்டு இந்த டயோடு எல்லாம் மாற்றிட்டு உங்களை நான் கண்டினியூ பண்ணேன். ஓகே, இப்போ நான் முடிச்சிட்டேன். ஸோ இதை ரிப்ளேஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எல்லாமே 2 ஆம்ப்ஸ் டயோடு போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த ஐசி மாற்றிருக்கேன். இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதில் 2 டயோடு தான் ஓப்பன் ஆகிருக்கு. இருந்தாலும் ஒன்று ஓப்பன் ஆனாலும் அது ஃபேமிலியாக மாற்றுறது தான் நல்லது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது வோல்டேஜ் ரேட்டிங் செக் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நான் அப்படியே இதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படியே அதை முடிச்சிக்கலான்னு முடிச்சிட்டேன். ஸோ நம்ம வோல்டேஜ் பார்க்க வேண்டியது இந்த ரெட் வந்து பாசிட்டிவ். சென்டரில் 3rd பின், அதாவது 2 பின்னாக மேப் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் மட்டும் தான் ரிலே சிக்னல் பின்னு. ஸோ இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் டேரெக்டாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சீரியஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணல. ஸோ இது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, இதில் வந்து நம்மளுக்கு 3rd எல்லாம் 4th பின்னில் இதை வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5.2 வோல்ட் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லை, அது நோட் பண்ண வேண்டிய விஷயம். க்ளீனாக இருக்குது. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த யூனிட்டில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ உங்களால் ரிலே சவுண்டு கேட்க முடியும். இப்போ நான் ஆன் பண்ணுற பாருங்க, பார்த்தீங்களா? இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த யூனிட் பட்டனை இந்த இடத்துல ஆன் ஆகி இப்போ இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து
சவுண்டு வருதா, வீடியோ அவுட் வருதா எல்லாமே செக் பண்ணோம். இல்லை போர்டில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு இருக்குது அப்புறம் செக் பண்ணோம். ஸோ இந்த போர்டு நான் திரும்ப சீடிங் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் அவுட்புட் கொடுத்து இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஓகே, இதில் இன்புட் அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏஆர்சியில் தான் இருக்குது. ஏஆர்சியும் செக் பண்ணிட்டேன் கையோட. இதில் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிவிடி இன்புட்டும் கொடுத்துருக்கேன். சாரி, ப்ளூரே இன்புட்டு, அதுவும் பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் HDMI வீடியோ இன்புட், ஆடியோ அவுட்புட் எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. எக்ஸப்ட் இந்த பவர் சப்ளை தான் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதுவும் இப்போ கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இது பேசிக்காக இது எல்லாமே க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஜஸ்ட் இதை ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணாமல் சரியாக போயிடும். மேஜராக ஒன்றும் டஸ்ட் இல்லை, ஓரளவு க்ளீன் கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ லைட்டாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெஸ்டிங் விட்டுட்டு சர்வீஸ். ஓகே, இது வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் டஸ்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பார்த்தேன். எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இது க்ளீனாக இருக்குது. இப்போது டெஸ்டிங் விட்டு கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. தேங்க்யூ.